பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பெருசா கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்டாலும் டக்கு 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 சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. ட்ரிபிளெட், பித்தாகரஸ் தியரம், P/H, A/H, P/A, இந்த மூணு எழுத்து மட்டும் தெரிஞ்சாவே போதும், அடிச்சு விட்டு போயிட்டு. வணக்கம் மக்களே, இது நம்மளோட புது சேனல் மேக்ஸ் பை ரூபன்ராஜ் அப்படின்னு இந்த சேனல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ரீஸ்டார்ட் ரூபன் ஒரு சேனல் இருந்துச்சு, அது என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த சேனல் முழுக்க முழுக்க டிஎன்பிசிக்கானது. டிஎன்பிசி மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், தமிழ்னு சொல்லிட்டு முழுக்க டிஎன்பிசிக்காக பிரத்யேகமான சேனல் தான் அது, ரீஸ்டார்ட் ரூபன். அப்ப இந்த சேனல் எதுக்கு, இது எதுக்கு ஆரம்பிச்சீங்க அப்படி சொல்லி கேட்பீங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாமே தட்டி தூக்கணும், அதுக்காக சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 டிஎன்பிசி விட்டா வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. அதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை குறிப்பா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தட்டி தூக்கணும் அப்படிக்காக ஆரம்பிச்ச சேனல் தான் இந்த சேனல். ஸோ இன்னிலேருந்து டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். அந்த சேனல்லையும் டிஎன்பிசிக்கும் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டே வாங்க. உங்களோட ஆதரவு வந்து அந்த சேனல் கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த சேனலுக்கும் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை தட்டி தூக்குவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. 2026 ஒரு போஸ்டிங் தட்டி தூக்குறோம், சரியா? ஸோ இனி டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி தான். என்னது எடுத்த உடனே ட்ரிக்னாமெட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமா, அட்வான்ஸ் மேக்ஸ் நீங்க எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டயர் 1, டயர் 2ல போனா 3ல இருந்து 4 கொஸ்டின் உறுதி. நிறைய பேர் படிக்காம பயந்து ஐயோ ட்ரிக்னாமெட்ரியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகக்கூடிய சாப்டர் தானது இந்த ட்ரிக்னாமெட்ரி. அதான் நீ நான் போட்டு பழக்க போறேன். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரியா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற கூட பார்த்தா புரியுற மாதிரி தான் ரொம்ப எளிமையா ஈஸியா சொல்லி புரிய வைக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாரு, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கறன்றதை புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான கான்செப்ட், அதுக்கான பேசிக்ஸ் என்னெல்லாம் நமக்கு தேவைன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஒரு ரீட் பண்ணுங்க. Cot B = 15/8 where B is an acute angle. What is the value of secant B plus tan B அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன், ஓகேவா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இதுக்கான பேசிக்ஸ் இது என்னென்னலாம் தேவைன்றது இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி, ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா என்ன? மெட்ரினா வந்து மெட்ரிக்னு சொல்லுவாங்க, அதாவது மெஷர்மெண்ட். எதோட மெஷர்மெண்ட்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ், அதோட டீட்டாவோட அதோட ஆங்கிள்ஸ், அதோட மெஷர்மெண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்றது தான் அது ட்ரிக்னாமெட்ரி, ஓகேவா? இது மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன இருக்கும்னா இங்க வந்து எப்பவுமே என்ன இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும், சரிங்களா? இங்க என்ன இருக்கும்? எப்பவுமே 90 டிகிரி இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பர்பண்டிகுலர்னு சொல்லுவாங்க. எப்பவுமே 90 டிகிரி ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா ஹைப்போடெனஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஹைப்போடெனஸ் வந்து இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எப்பவுமே இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கே தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அதுக்கான ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரி தான். ஸோ இந்த போர்டு இருக்குன்னா போர்டோட இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு பேஸும் ஒரு இதுவும் உட்காந்துச்சுன்னா 90 டிகிரி தான் இருக்கும். இது எல்லாருமே தெரிஞ்சதுன்னா கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்க 90 டிகிரி, அந்த 90 டிகிரி ஆப்போசிட்ல ஹைப்போடெனஸ் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் ஒன்று இருக்கும், தீட்டான ஒரு ஆங்கிள் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஆப்போசிட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இங்க அட்ஜசன்ட்னு சொல்லுவாங்க, இது ஹைப்போடெனஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸையும் அதோட மெஷர்மெண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் அது ட்ரிக்னாமெட்ரி, ஓகேவா? ரொம்ப ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படின்றத நான் சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அப்புறம் போச்சுன்னா இந்த டேன் தீட்டா, சரிங்களா? இந்த 3 தான் வந்து அதிகமாக நம்ம பார்ப்போம். இதோட ரெசிப்ரோக்கல் தான் மற்றதும் வரும். ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க. சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், சரிங்களா? எங்க ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் என்ன இருக்கோ அதான் சைன் தீட்டா. அந்த ஆப்போசிட்டையும் அதோட ஹைப்போடெனஸையும் டிவைட் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் தான் அது சைன் தீட்டா. புரிஞ்சிச்சா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல அதோட எதிர் திசையும் அதோட கர்ணத்தையும் நம்மளால டிவைட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தானே அது சைன் தீட்டா. புரிஞ்சிச்சா? காஸ் தீட்டானா என்ன அர்த்தம்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ், சரியா? காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டேன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சைனையும் காசையும் டிவைட் பண்ணா வரும். அப்போ சைனையும் காசையும் டிவைட் பண்ணா வரும் ஹைப்போடெனஸ் கேன்சல் ஆயிடும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வரும், ஓகேவா? இதுலயே கூட டேரக்டா சொல்லிடலாம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் படி அவங்க என்ன வந்துரு போகுது டேன் தீட்டா வந்துடும், சரியா? ஸோ இதோட தலைகீழ் தான் நமக்கு என்னென்ன வரும்னா சைனோட தலைகீழ் தான் கொசிக்கன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கொசிக்கன் தீட்டானா இது அப்படியே உல்டா வாக்கிடணும். இங்க என்ன இருக்கு? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்கா? அப்ப என்ன வந்துருன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், சரியா? காஸ் தீட்டா அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா
சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட தலைக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சாரி ஹைபோட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஓகேவா? டான் தீட்டா அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னா காட் தீட்டா. சரிங்களா? காட் தீட்டா இதோட ரெசிப்ரோக்கல். இங்க என்ன இருக்கு? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா, அப்ப அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். இதுக்கு பேர் தான் என்னது? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இந்த ரேஷியோ எப்படி வருது? கொடுத்திருக்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து அந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல 2 வேல்யூ கொடுத்துருவாங்க. 2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு இங்க 3ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இங்க 4ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? ட்ரையாங்கிள்ல 2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்கு பித்தாகரஸ் தியரம். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்பா, பித்தாகரஸ் தியரம்னா என்ன? ஸ்கூல்ல படிச்சு சார் மறந்து போச்சு சார் அப்படின்னீங்களா? ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இரேஸ் பண்ணிடுறேன், இதையும் நான் சொல்றேன், இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன சொல்லுது? பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இதான் ஆங்கிள். ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது தான் ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 3. அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9. சரி, அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? இது அட்ஜசன்ட். கரெக்டா? இது அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? 4. அப்ப 4 ஸ்கொயர் பண்ணா 14. ரெண்டுத்தையும் கூட்டினா நம்ம என்ன வந்துரு போகுது? 25. ஸோ அப்போ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னா 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன எனக்கு 5ன்றது கிடைக்கும். சரியா? அப்ப ஹைபோட்டனஸோட வேல்யூ என்னது? 5. ஓகேவா? அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல 2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன யூஸ் பண்ணோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்றோம். சரியா? ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லா பேசிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா சம்ம சால்வ் பண்ணிடலாம், அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இப்போ சொன்ன எல்லா பேசிக்ஸும் உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ், டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? அதோட ரெசிப்ரோக்கல் தான் இங்க இருக்கும். ஜஸ்ட் பி பை ஹெச், ஏ பை ஹெச், பி பை ஏ, இது 3 தாங்க திரும்ப வரும். இது 3 மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட ரெசிப்ரோக்கல் தான் இங்க. ஓகேவா? கொசிகன், சீக்கன், காட். ஓகே? ஸோ இதை பார்த்துட்டா டக்குன்னு சம் உள்ள போயிடலாம். ஓகே? அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. காட் பி ஈக்குவல் டு 15/8 சொல்லி கொடுத்துட்டு வேற பி இஸ் அன் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சீக்கன் பி பிளஸ் டான் பின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கிறோம். சரியா? ட்ரையாங்கிள் டிரா பண்றோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன வந்துருப்போது? 90 டிகிரி வந்துடும். 90 டிகிரி ஆப்போசிட்ல எப்பவுமே அட்ஜசன்ட் இருக்கும், இது ஆப்போசிட் இருக்கும், இது அட்ஜசன்ட். சாரி, இது ஹைபோட்டனஸ் வந்துடும், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட் வந்துருப்போது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆங்கிள் பி வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஆங்கிள் பி கொடுத்துட்டு காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு டேன் என்ன தெரியும்? டேனோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து போகுது. டேன் தீட்டா நமக்கு என்ன தெரியும் போது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் தானே டேனு. அப்ப அப்படியே உல்டா பண்ண என்ன வந்து போகுது? மேல இருக்கிறது எனக்கு அட்ஜசன்ட், கீழே இருக்கிறது என்னது? ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட் வேல்யூ நான் என்ன பண்ணணும்? 8. அட்ஜசன்ட் வேல்யூ என்ன பண்ண போறேன்? 15 போட போறேன். ஓகேவா? இப்பதான் கொண்டாந்து முன்னாடி நம்ம பார்த்தோம். என்னது? ஒரு ட்ரையாங்கிள்ல 2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது ஒரு வேல்யூ நமக்கு தெரியும், என்ன பண்ணோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஸ்கொயர் ரூட்டா இது 2த்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ அப்போ 8 ஸ்கொயர் பண்ணா 64 பிளஸ் 15 ஸ்கொயர் பண்ணா 225. கரெக்டா? ஸோ 2த்தையும் ஆட் பண்ணாம என்ன வந்துரு போகுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 சொல்லிட்டு வந்துருப்போம். கரெக்டா? ஸோ 289 ஸ்கொயர் ரூட் எடுத்தா நம்ம என்ன வந்துருப்போது? 17 வந்துருப்போது. கரெக்டா? எக்ஸாம் ஹால்ல எல்லாருமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா எப்போ நம்ம எக்ஸாம் முடிக்கிறது? அப்ப இதுக்காக ஒரு ஷார்ட்கட் எடுத்துன்னு வந்திருக்கேன், கவனிங்க. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 8, 15, 17. இதுக்கு முன்னாடி போன இதுல ஒண்ணு சொல்லியிருப்பேன், 3, 4, 5. இதுக்கு பேர்லாம் என்னது அப்படின்னா ட்ரிபிளெட்னு சொல்லுவாங்க. என்னது? ட்ரிபிளெட். இந்த மாதிரி நிறைய முக்கியமான ட்ரிபிளெட்லாம் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் தான் ட்ரிபிளெட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ட்ரிபிளெட் என்னது? இந்த 3, 4, 5ன்றது. இப்போ நம்ம கொண்டாந்து முன்னாடி பார்த்த என்னது? இந்த 8, 15, 17. ஓகேவா? இதெல்லாமே என்னன்னா முக்கியமான பித்தாகரஸ் ட்ரிபிளெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுனா இந்த 5, 12, 13 இதுவும் முக்கியமானது. இந்த 7, 24, 25 இதுவும் ரொம்ப முக்கியமான ட்ரிபிளெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20, 21, 29 இதுவும் முக்கியமான ட்ரிபிளெட் தான். அப்புறம் வேற எது முக்கியமான ட்ரிபிளெட்னா இந்த 15, 112, 113 இது எல்லாமே முக்கியமான ட்ரிபிளெட்டு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் டைம் தான் வேஸ்ட் ஆகும்.
இது ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிப்ளெட்லாம் எப்படி நம்ம ஃபாஸ்ட் டைம்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம், என்னது, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இங்க 3ன்னு இருக்கு, இங்க 4ன்னு இருக்கு. இங்க எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இது எப்படி பார்த்தோன்னே சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு ஈவன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. அந்த 4ன்ற நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும். 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரப்போகுது? 2. இது என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணும். ஸோ ஸ்கொயர் பண்ணா என்ன வரப்போகுது? 2 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 4ன்றது வரும். அந்த 4 என்ன பண்ணும் அப்படின்னா -1 +1 வந்து பண்ணுங்க. ஸோ -1 பண்ணா என்ன வந்துரு போகுது? எனக்கு 3ன்னு கிடைக்கும். +1 பண்ணா என்ன வந்துரு போகுது? 5. அப்ப இந்த மாதிரி ஒரு 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா பித்தாகரஸ் தியரம் இல்லாமலே டக்குனு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதான் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். அது எப்படின்னு ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி 2 வேல்யூல ஈவன் நம்பர் இருந்துச்சு, அந்த ஈவன் நம்பரை எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை டிவைட் பண்ணினோம், டிவைட் பண்ண உடனே அதை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ண உடனே -1 +1 பண்றோம். நமக்கு என்ன வந்து போகுது? 3, 4, 5ன்றது கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது மாதிரி வேற என்ன பண்ண முடியும்னா வேற எதுவும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு, சரியா? அந்த நம்பர் என்ன பண்ணிடுறேன்? 2ஆல டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணா என்ன வந்துரு போகுது? எனக்கு 3ன்றது கிடைக்கும். அந்த நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 9. ஸோ வந்திருக்க வேல்யூல இருந்து -1 +1 வந்து பண்ணணும். ஸோ -1 +1 பண்ணுங்க. ஸோ -1 பண்ணா 8ன்னு கிடைக்கும், +1 பண்ணா 10ன்னு கிடைக்கும். அப்ப இதுக்கான ட்ரிப்ளெட் என்னது? 6, 8, 10. ஓகேவா? இதுவும் ஒரு ட்ரிப்ளெட் தான். இந்த ட்ரிப்ளெட் எப்படி சார் வச்சு? ரொம்ப ஈஸி. இங்க 3, 4, 5ன்னு சொன்னா இது 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6. இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8. இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப இந்த 6, 8, 10ன்றது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கான ஷார்ட்கட் தான் அந்த ட்ரிப்ளெட்ஸ். இப்ப என்னால மெமரைஸ் பண்ண போல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இது மாதிரி 2 வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ ஈவன் வேல்யூ ஆச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்றோம், அப்புறம் ஸ்கொயர் பண்றோம், -1 +1 பண்ணா அதுக்கான வேல்யூ வந்து கிடைச்சோம். ஓகேவா? சில இதுல வந்து ஈவன் நம்பர் கொடுக்கலாம், அப்ப என்ன சார் பண்றது அப்படி சொல்லி கேட்பீங்க. அதுக்கும் நான் சொல்றேன். இப்போ ஆட் நம்பர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றேன், அதையும் நோட் பண்ணி. இப்போ ஆட் நம்பருக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஆட் நம்பர்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3. ஸோ அங்க என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம். இது அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸ்கொயர் பண்றோம். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 9. அந்த 9 என்ன பண்றோம்னா டிவைட் பண்றோம். ஸோ 9 என்ன பண்றோம்? 2ஆல டிவைட் பண்றோம். ஸோ 2ஆல டிவைட் பண்ணா என்ன வந்துரு போகுது? 4.5. இது என்ன பண்றோம் அப்படின்னா 0.5ஆல மைனஸ் பண்றோம், 0.5ஆல பிளஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணா 4 கிடைக்கும், பிளஸ் பண்ண எனக்கு 5ன்றது கிடைக்கும். அதுதான் ட்ரிப்ளெட்டு. ஸோ அப்போ ஈவன் நம்பர் கொடுத்தாலும் அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சிச்சு, ஆட் நம்பர் கொடுத்தாலும் அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5ன்றது ஆட் நம்பர் தானே. ஸோ இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். 5 என்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வந்துரு போகுது? 25. அது என்ன பண்ணோம்? 2ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 25 2ஆல டிவைட் பண்ணா என்ன வந்துரு போகுது? 12.5 கிடைக்கும். ஓகேவா? 12.5னா அதை 0.5ஆல மைனஸ் பண்ணோம், 0.5ஆல பிளஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணா என்ன வந்துரு போகுது? 12 கிடைக்க போகுது. பிளஸ் பண்ணா என்ன வந்துரு போகுது? 13 கிடைக்க போகுது. அப்ப இங்க என்ன ட்ரிப்ளெட் எனக்கு கிடைச்சிருக்கு? 5, 12, 13 அப்படின்ற ட்ரிப்ளெட் வந்து கிடைச்சிருக்கு. இதே மாதிரி 7 அப்படின்ற நம்பருக்கு என்ன ட்ரிப்ளெட் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல வந்து போடுங்க. ஓகேவா? கீழே கமெண்ட்ல வந்து போடுங்க. இப்ப இந்த 5, 12, 13ன்றது ட்ரிப்ளெட்ல இருக்கான்னு பார்த்தா இருக்கும். காட்டுற மாதிரி. ஓகேவா? எங்க இருக்கு? 5 இதா இருக்கு பாருங்க. 5, 12, 13 வந்ததா? அப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல 3ஆவது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஈவன் நம்பர் அந்த இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல ஈவன் நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிறத டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு அவனுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ வந்து இப்போதைக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கான ஷார்ட்கட்டும் நான் பக்காவா சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? வேல்யூ ஆஃப் சீக்கன் பி பிளஸ் டான் பி இதான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ சீக்கன் பினா நமக்கு என்ன தெரியும்? காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும்? காஸ் தீட்டா நமக்கு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். அப்ப இங்க நமக்கு என்ன வந்துரு போகுது? ஹைபோட்டனஸ் பை அட்ஜசன்ட். இதோட உல்டா பிளஸ் டான் தீட்டா. டான் தீட்டா நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நமக்கு தெரியும். அப்ப கீழே பாருங்க, ரெண்டுமே பேஸ் காமனா இருக்கு. அட்ஜசன்ட் இங்க வந்துட போகுது, மேல வந்து ஹைபோட்டனஸ் பிளஸ் ஆப்போசிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வேலை முடிச்சு. ஸோ அப்போ ஹைபோட்டனஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 17 பிளஸ் ஆப்போசிட்டோட வேல்யூ நமக்கு 8 தெரிஞ்சிச்சு. பை அட்ஜசன்டோட வேல்யூ நமக்கு
15 தெரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருப்போது 3 25. ஸோ 25 டிவைடட் பை 15. ஓகேவா? அப்ப இதுக்கான வேல்யூ டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துருப்போது 5/3. 5ஆல் டிவைட் பண்ணா அப்ப ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எடுத்தோடனே இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டு நான் மட்டும் போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஒரு சம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிச்சுன்னு இருக்கணும். அதுக்காக தான் நான் பொறுமையா சொன்னேன். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கல்ல ஈவன் நம்பர் கொடுத்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும், +1 - பண்ணா வேல்யூ வந்துடும். அதே ஆட் நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் டிவைட் பண்ணி 0.5 0.5 வந்து +or - பண்ணினா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஓகே? ஸோ இப்போ ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. sin α = 5/13 அப்படின்னா find the value of cos α into cosine α into cot α சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்பதான் கொண்டாத்து முன்னாடி பார்த்தோம் 5/13 கொடுத்துருக்காங்க. அப்ப மூணாவது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிள், சரியா? ட்ரையாங்கிள் மேக் பண்ணிட்டோம். இது 90 டிகிரி. 90 டிகிரி ஆப்போசிட்ல எப்ப என்ன இருக்கும், ஹைப்போடெனஸ் இருக்கும். இங்க ஆங்கிள் இருக்கு, தீட்டா இருக்குன்னா இங்க என்ன வந்துரு போகுது, இங்க ஆப்போசிட்னு வந்துரு போகுது, இங்க அட்ஜசன்ட் வந்துரு போகுது. இது நமக்கு தெரிஞ்சதுதான், கரெக்டா? ஸோ எனக்கு கொடுத்துருக்காங்க சைன். சைனா ரொம்ப ஈஸி. ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். ஆப்போசிட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்றது கொடுத்துருக்காங்க. இது என்னது ஆப்போசிட், இது ஹைப்போடெனஸ். ஹைப்போடெனஸ்ன்றதுல 13ன்றது போகணும். அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்பதான் கொண்டாந்து முன்னாடி சொன்னேன். இது மாதிரி போட்டானா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட் நம்பர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்றோம். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 25 கிடைக்க போகுது. ஓகேவா? வந்த வேல்யூ என்ன பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 25 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது 12.5 வரும். ஸோ இதை என்ன பண்ணணும், 0.5ஆல மைனஸ் பண்றோம், 0.5ஆல பிளஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது 12 வந்துரு போகுது, பிளஸ் பண்ண என்ன வந்துரு போகுது 13 வந்துரு போகுது. அப்போ மொத்த வேல்யூ 5 12 13. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வாட்டி போறதுலாம் ஸ்லோவா இருக்கு. நீங்க அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணா டக் டக்குன்னு போடலாம். ஓகேவா? ஆட் நம்பர்னா என்னது, ஸ்கொயர் டிவைட். 5 ஸ்கொயர் பண்ணா 25, 25 பாதி ஆகுனா 12.5. அப்படி இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். நான் உங்க போட்டு கரெக்டாக ஸ்லோவா போடுறேன், புரியுதா? ஸோ இப்போ கொஸ்டின் எனக்கு 5 இருக்கு, 13 இருக்கு, என்ன இல்ல 12. அப்ப 12 வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளவுதான். இப்ப அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணினா வேலை முடிச்சு. ஃபர்ஸ்ட் இப்ப காஸ் தீட்டா. காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? காஸ் தீட்டா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் தான் காஸ் தீட்டா, கரெக்டா? ஸோ கொசிகனா நமக்கு என்ன தெரியும், கொசிகன்னா சைனோட ரெசிப்ரோக்கல், இவனோட ரெசிப்ரோக்கல். p/s அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா h/p முடிச்சா. அடுத்தது காட்டு. காட்டுனா டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ tan தீட்டா நமக்கு என்ன தெரியும், tan தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அதாவது pன்றது வந்துருக்கும். முடிஞ்சா? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ போட்டுவிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ அப்படியே சால்வ் பண்ணுங்க டக்கு டக்கு டக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லதாங்க ஸ்லோவா இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா டக்கு டக்கு டக்குன்னு வந்துருங்க. இப்போ அப்படியே அங்கே போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வந்துருப்போது a/h இன்ட்டு இங்கே நமக்கு என்ன இருக்கு h/p இன்ட்டு a இன்ட்டு p. அப்படியே பாருங்க, இதுலயே அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஹெச்சுக்கு இந்த ஹெச் கேன்சல் ஆச்சு அப்படின்னா a இன்ட்டு a ஸ்கொயர் பை p ஸ்கொயர். கரெக்டா? அப்போ a என்னது அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வந்து போகுது 144 பை p ஸ்கொயர். p ஸ்கொயர் பண்ணா 25. கரெக்டா? அப்ப 144/25. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? டி மாசா இருக்கா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் இந்த சைனு காசு ஆல்பா இதெல்லாம் வந்துன்னா அந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்துரு போகுது. இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. cot θ = 28/45 சொல்லிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin θ மைனஸ் cos θ சொல்லிட்டு கேக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ sin θ நமக்கு என்ன தெரியும், sin θ நமக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் தெரியும். cos θ நமக்கு என்ன தெரியும், அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் தெரியும். ஓகேவா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி தான் கேட்க சொல்றாங்க. பேஸ் வந்து கீழே காமனா இருக்கு. கீழே வந்து அப்போ ஹைப்போடெனஸ் வந்துரு போது, மேல வந்து p - a இதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இந்த வேல்யூ தான் வந்து கேக்குறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot θ. ஸோ tan θ ரெசிப்ரோக்கல் தானே அது. அப்போ tan θ நமக்கு என்ன வந்துரு போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ரெசிப்ரோக்கல் தானே வந்து tan. அது ரெசிப்ரோக்கல் தானே tan. உங்களுக்கு தான் கேட்கிறேன். ரெசிப்ரோக்கல் தானே tan. அப்ப p/a இது அட்ஜசன்ட்டா மாறிடும், இது ஆப்போசிட்டா மாறிடும் போகுது. கரெக்டா? ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன தேவை, p - a/h. ஓகேவா? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச்ன்ற வேல்யூ அதான் ஹைப்போடெனஸ் வேல்யூ நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்க. ஆப்ஷனை பார்த்தாலே p - a. pன்றது நமக்கு 45. அப்ப 45 மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 28.
பை ஹெச். ஓகேவா? அப்ப 45ல 28% எவ்வளவு வரும்? 17. அப்ப 17 பை ஹைபோட்டனஸ். ஆப்ஷன்ல எங்க 17 இருக்கு? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். மிச்சலாம் நான் செக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நமக்கு இங்க கொஸ்டின் நல்லாவே தெரிஞ்சு ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் மைனஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் சொல்லிட்டு. அப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு ஹைபோட்டனஸ் கண்டுபிடின்ற அவசியமே கிடையாது. அப்படியே கண்டுபிடிக்கலாம்னு ட்ரிபிளெட் யூஸ் பண்ணி நான் 53 சொல்றேன். ஓகேவா? நான் ஒரு ட்ரிபிளெட் காமிச்சல உங்களுக்கு ஒரு பேஜ்ல ஃபுல்லா ஒரு டேபிள் கால மாதிரி. அந்த ட்ரிபிளெட்ல போய் பாருங்க, 28, 45, 53 தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன்லயும் பாருங்க, 53, 53, 53 தான் கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் தான் மாறி இருக்கு. ஆனா இங்க 45 இருக்கு, இதுவும் வராது. ஓகேவா? ஸோ அப்ப எல்லா சம்மே நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பாக்குறோம். பார்த்தோன்னே பி மைனஸ் ஏன் இருக்கு, ஆப்போசிட் மைனஸ் அட்ஜசன்ட் போடாலே 17 வந்துச்சு. ஆப்ஷன் டிக் கொண்டு போயிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம். ஓகே, 4th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, sin θ = 15/17 கொடுத்துட்டு எவால்வேட் கொடுத்துட்டு cot θ, sin θ, tan θ, secant θ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ sin θ நம்ம என்ன தெரியும், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ்னு தெரியும். cos θனா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ்னு தெரியும். tan θனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு தெரியும். ஒண்ணும் கிடையாதுங்க, PH AH P/A. கரெக்டா? இது சைனு, இது cos θ, இது tan θ. கரெக்டா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin θனா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். கரெக்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் போட்டு கண்டுபிடிக்கணுமா? தேவையே இல்லை. நல்லா பாருங்க, 15, 17 அப்படின்னு என்ன நம்பரு? 8. இதுதான் நம்ம கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம், ட்ரிபிளெட். 8, 15, 17. அதுக்கு தான் சொல்றேன், ட்ரிபிளெட் நீங்க பின் ட்ராப்ல வச்சீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அச்சுன்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. இது நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண என்ன வந்துற போது, இங்க 15 வந்துற போது. காட்டிட்டானா டேனோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? டேன் என்ன இருக்கு, P/A. அப்ப A பை P. A என்னது நமக்கு கொஸ்டின்ல 8, P என்ன நமக்கு 15. முடிஞ்சா பிளஸ் வேற என்ன இருக்கு 17 பிளஸ் sin θ. sin θ கொஸ்டின்லயே இருக்கு, 15 பை 17 முடிஞ்சா. ஸோ வேற என்ன இருக்கு நமக்கு 8 இன்டூ tan θ. tan θ நமக்கு என்னது P/A. P வந்து 15, A வந்து 8 முடிஞ்சா பிளஸ் இங்க என்ன இருக்கு 16 போட்டாச்சா இன்டூ secant θ. சீக்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல். அப்ப H பை A கொடுப்போம். H என்னது கொஸ்டின்ல 17, A என்னது நம்ம வேல்யூல 8. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 15 15 கேன்சல், இந்த 17 17 கேன்சல், இந்த 8க்கு இந்த 8 கேன்சல். 1 8 8, 2 8 16. கரெக்டா? ஸோ ஆட் பண்ணினா நமக்கு ரெமைனிங் நமக்கு என்ன இருக்கு, 8 15 கூட்டா நமக்கு 23. ஆப்ஷனை பார்த்தா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே, இதெல்லாம் கீழெல்லாம் நம்ம பண்ணணும் அவசியமே இல்லை, இருந்தாலும் பண்ணுவோம். 15. ஸோ 15 இருக்கு, 2 17 34. ஸோ 34 ரெண்டுத்தையும் கூட்டினா 9 4 49. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த P/H, A/H, P/A இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை அப்படியே உல்டா பண்ணி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் ட்ரிபிளெட் வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க, 8 tan A = 5 அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 sin A பை sin A மைனஸ் sin A பை cos A சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்றோம்னா அவங்க வந்து tan A கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பார்த்தாலே sin இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை சைனால காசால பண்றேன். ஸோ cos A பை cos A, இங்கேயும் வந்து cos A, இங்கேயும் வந்து நான் cos A பண்றேன். சரியா? ஸோ அப்ப cos A பண்ண என்ன ஆகும் பாருங்க, இது அப்படியே கேன்சல் ஆயிடுமா, இது அப்படியே கேன்சல் ஆயிடுமா. அப்ப sin பை cos நமக்கு என்ன வந்துடும், tan. sin பை cos என்ன வந்துடும் போது tan. அந்த பக்கம் வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்ப அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப 8 sin பை cos இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். tan θனா நமக்கு sin θ பை cos θ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ப இங்க அப்ளை பண்ணினா நமக்கு இங்க tan ஏன்னு வந்துட போது -7 பை, ஏன்னா cos கேன்சல் 8, இங்க tan ஏன்னு வந்துட போது பிளஸ் 11. ஓகேவா? சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு. சார் இங்க tan ஓட வேல்யூ இல்லையே சார், எப்படி சார் முடியுதுன்னா இப்ப tan A ஓட வேல்யூ பாருங்க, tan A = 5. இது மல்டிப்ளை இந்த பக்கம் வந்துன்னா டிவைடு வந்து 8 ஆயிடும். கரெக்டா? இருங்க இங்க பாருங்களேன், 8 tan-ன்றதே நமக்கு இங்க கொஸ்டின்லயே இருக்கு. அப்ப 8 tan நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போட்டா 5 - 7 பை 8 tan ஓட வேல்யூ நமக்கு என்னது 5 + 11. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா -2 பை 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணா நமக்கு -1 பை 8ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எதால டிவைட் பண்ணால் நம்ம கொஸ்டின்ல இதே வரும்னு பாருங்க. உட்காந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட். ஓகே. ஸோ இப்போ ஓகே 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. cot a = 7 கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 cos a sin a cos cube a sin cube a sin தான் கேட்டிருக்காங்க. அப்போ சைன் நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் தெரியும். அடுத்தது adjacent பை ஹைபோட்டனஸ், அடுத்தது ஆப்போசிட் பை adjacent தெரியும். இது சைனு, இது காசு, இது tan. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே எதுவுமே இல்லை சார், எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா எதுவுமே இல்லை என்ன பண்ணோம்னா நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ tan என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இது என்னது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். சரியா? ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்றோம் அப்படின்னா இங்க நமக்கு ஹைபோட்டனஸ் இருக்கும், இங்க ஆப்போசிட் இருக்கும், இங்க அட்ஜசன்ட் இருக்க போது இங்க தான் ஆங்கிள் இருக்கு, இங்க தீட்டா இருக்கு அப்படின்னா அட்ஜசன்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு என்னது 7 தெரிஞ்சிச்சு, ஆப்போசிட் வேல்யூ நமக்கு 1ன்றது தெரிஞ்சிச்சு. இது ட்ரிப்ளெட் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஸ்கொயர் ரூட் எடுத்தாகணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் பண்ணா 49 பிளஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணா 1. ஸோ அப்போ 50ன்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஹைபோட்டனஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? √15 தெரிஞ்சிருக்கு. இப்போ அப்படியே அதில் அப்ளை பண்றதா வேலை. ஸோ அப்போ 5 இன்டூ காஸ் ஏ. காஸ் ஏ நமக்கு என்னது? a/h. ஏன்னானது 7 பை ஹெச்சோட வேல்யூ √15 கண்டுபிடிச்சிருக்கும். பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? 4 இன்டூ சைன் ஏ. சைன் நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ நமக்கு 1 தெரிஞ்சிச்சு பை ஹைபோட்டனஸ் வேல்யூ வந்து √15 தெரிஞ்சிருக்கு பை காஸ் கியூப் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து காசை வந்து கியூப் பண்ண போறோம். காஸ் கியூபோட வேல்யூ நமக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு 7 பை √50. அதை அப்படியே கியூப் பண்ணா 343 பை நான் என்ன பண்றேன்னா 50 இன்டூ √15 எழுதுறேன். இதே சார் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ a கியூப்னா நம்ம என்ன பண்ணலாம்? a² இன்டூ ஏன்னு எழுதலாம்ல. ஸோ அப்போ √50 இன்டூ ரூட் ஸ்கொயர் பண்றப்போ ரூட் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் இங்க எழுதிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்கு? 7 இன்டூ சைன் கியூப். சைன் கியூப்னா நமக்கு என்ன இருக்கு வேல்யூ? இதோட வேல்யூ வந்து கியூப் பண்ணும். 1 கியூப் பண்ணா கியூப் தான். ஸோ இது வந்து 50 இன்டூ √15 சொல்லிட்டு எழுதிடலாம். அடுத்து நமக்கு என்ன இருக்கு? பிளஸ் 6 இன்டூ சைன் ஏ. சைன் ஏன்னா அப்படியே 1 இன்டூ √15 சொல்லிட்டு எழுதிடலாமா? ஸோ இதை தான் சிம்பிளை பண்ண போறோம். வேலை முடிச்சு. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சா எரேஸ் பண்ணிடலாமா? அப்படியே நான் எரேஸ் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ அப்படியே கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா 7 பைசா நமக்கு 35 வந்துட போகுது. இங்க 4 இருக்கு, எல்லாத்தையுமே வந்து √15 இருக்கா? ஸோ என்ன பண்ணிருந்தா 1 பை √15 வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா 7 பைசா 35 பிளஸ் 1 பை √15 வெளியே எடுத்தனால 1 இன்டூ 4 கிடைச்சிருக்கு பை இதுல இருந்து பாருங்க, இதுலயே √50 இருக்கு, √50 இருக்கு, √50 இருக்கு. அப்போ 1 பை √50 நான் வெளியில எடுத்துறேன் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வந்துட போகுது? 343 பிளஸ் 7 பை 1 பை √50 தான் இங்க 50 மட்டும் இருக்கும். பிளஸ் இங்க வந்து 1 பை இங்க 6 மட்டும் இருக்கும். சரியா? ஸோ 1 பை √15 1 பை √15 கேன்சல். இங்க நமக்கு என்ன வந்து போகுது? 39 பை கூட்டினா நமக்கு 350 பை 50 பிளஸ் 6 வந்துருச்சு. சரியா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆகுது. 1 5 சார் 5, 7 5 சார் 35. அப்போ 7 6 கூட்டினா நமக்கு 6 12 13. ஸோ 13 39. ஸோ 13 வாய்ப்பு லட்சம்னா 1 13 13 3 13 39. அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பெருசா கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் டக்கு 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 சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. ட்ரிபிளெட் பித்தாகரஸ் தியரம். இந்த நாங்க எழுதுனோம்ல p/h a/h p/a இந்த 3 எழுத்து மட்டும் தெரிஞ்சாவே போதும், அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ செவன்த் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. tan θ = b/n கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a cos θ b sin θ a cos θ மைனஸ் b sin θன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க பார்த்தா எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா tan θ நமக்கு என்ன தெரியும்? sin θ பை cos θ சொல்லிட்டு தெரியுமா? ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? b பை ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன சொல்றாங்க? a இன்டூ cos θ. cos θ என்ன இருக்கு பாருங்க, ஏன்றது இருக்கு. அப்ப இன்டூ a பிளஸ் b sin θ. sin θ என்ன இருக்கு பாருங்க, b ன்றது இருக்கு. அப்ப இன்டூ b பை இங்க என்ன இருக்கு? a இன்டூ
காஸ் தீட்டாவோட வேல்யூ ஏ மைனஸ் பி இருக்கு. சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் தீட்டாவோட வேல்யூ பி. அப்ப இன்டூ பி. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணுங்க. ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஏதாவது சிம்பிளை பண்ணியிருக்காங்களா அப்படியே கொடுத்துருக்காங்களா? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம இங்க என்ன ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்றோம்? tan தீட்டாவை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா பிரிச்சாவே வந்துடும். ஓகேவா? டைரக்டா அப்ளை பண்ணா ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ ஓகே 8th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லியா பாருங்க. sin 23 டிகிரி ஈக்குவல் டு ஏ பை பேன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சீக்கன் 23 டிகிரி மைனஸ் சைன் 67 டிகிரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்றது? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரையாங்கிள் மேக் பண்றோம். இங்க 90 டிகிரின்னு வந்துட போது இங்க வந்து ஆங்கிள் இருக்கும். இங்க வந்து ஆங்கிள் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 23 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 23 டிகிரிட்டாங்க. இதோட ஆப்போசிட் இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு இங்க என்ன இருக்கோ அது ஆப்போசிட்னு சொல்லுவோம். இங்க இருக்கிறது ஹைபோடெனஸ் சொல்லுவோம். இது அட்ஜசன்ட்னு சொல்லுவோம். இது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் தீட்டா நமக்கு என்னது? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்ப பின்றது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏன்றது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அது மாதிரி ஹெச்ன்றது ஹைபோடெனஸ்னா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பின்றது தெரிஞ்சிச்சு. அப்ப அட்ஜசன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கவே இருக்கு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டணும். அப்ப ஹைபோடெனஸ் ஸ்கொயர் என்னது? பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் இது. அப்ப ஏ ஸ்கொயரு அட்ஜசன்ட் எனக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நம்ம இப்ப இதான தேவை. ஸோ அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் போறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? அப்ப அட்ஜசன்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதான கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சீக்கன் தீட்டா. சீக்கன் நமக்கு என்னது? காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும்? அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ், அதோட ரெசிப்ரோக்கல். அப்ப இங்க நமக்கு என்ன வந்துரு போகுது? ஹெச் பை ஏன்னு சொல்லிட்டு வந்துரு போகுது. ஸோ அப்ப நமக்கு என்ன வந்துரு போகுது? ஃபர்ஸ்ட் ஹெச் என்னது? பி பை ஏனானது அட்ஜசன்ட் நமக்கு என்ன வந்துருச்சு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகேவா? மைனஸ் சைன் 67 டிகிரின்னு சொல்றாங்களே, இதே எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதோட இன்டீரியர் ஆங்கிள், அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் என்ன இருக்குன்னா எப்பவுமே 180 தான் இருக்கும். இது எல்லாருமே நமக்கு பேசிக்கா தெரியுது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட இன்டீரியர் ஆங்கிள் இந்த 3 இடத்துல கூடிய ஆங்கிள் கூட்டினா எனக்கு என்ன வரும்னா 180ன்றது வரணும். ஆல்ரெடி இங்க 90 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கு? 90 இருக்கும். அப்ப இந்த ஆங்கிளையும் கூட்டினா எனக்கு 90ன்றது வரணும். ஆல்ரெடி இங்க 23 இருக்கு. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய்யை கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 90ன்றது வரணும். இப்ப எனக்கு 23 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எனக்கு என்ன ஆட் பண்ணா எனக்கு 90ன்றது வரும். இந்த இடத்துல நீங்க என்ன ஆட் பண்ணா எனக்கு 90 வரும். உங்களதான்ப்பா கேக்குறேன். 23 கூட என்ன ஆட் பண்ணா 90 வரும்? டக்குன்னு சொல்லுங்க. 7 கூட்டினா 30 வந்துருமா? 7 கூட்டினா 30 வந்துடும். அப்ப 90 வந்தீங்கன்னா 60. அப்ப 67 டிகிரி கூட்டினா எனக்கு என்ன வந்துட போகுது? 90 வந்துடும். ஓகேவா? எப்பவுமே 180 தாங்க இருக்கும். ஏற்கனவே 90 கூட்டினாலும் அந்த 90 நான் விட்டுட்டேன். அது எது சும்மா சேர்த்துட்டு இருக்கணும். அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ஆங்கிள் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 90 வரணும். 23 போச்சுன்னா மிச்சம் 67 தானே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து 30ன்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். 30 கொடுத்தாங்க என்ன வரும்? என்ன கூட்டினா 60 வரும். 90 வரும். 60 கூட்டினா எனக்கு 90ன்றது வரும். இப்ப இங்க 40 கொடுத்தாங்கன்னா இங்க 40 கொடுத்தா 50, இந்த இடத்துல 50 இருக்கும். ஸோ அப்ப இந்த 2 ஆங்கிளையும் எனக்கு தெரியல அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டா எனக்கு என்ன வரணும்? 90ன்றது வரும். இது அப்படி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா இதோட ஆங்கிள் தான் அவங்க கேட்கறாங்க. சைன் 67 டிகிரி. அப்ப இதோட ஆப்போசிட் என்னது? இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்ப ஹைபோடெனஸ் என்னது? பி. அவ்வளவுதாங்க. இதை சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு பி இன்டூ பி ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் இங்க இதை பாருங்க, ரூட் ஏ இன்டூ ரூட் ஏன்னா நமக்கு என்ன வந்துரு போகுது? ஏன்னு வரும். கரெக்டா? அப்ப ரூட் கேன்சல் ஆயிட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். பை பி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா பி ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஏ பை பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், முன்னாடி ஒரு பி இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் பை பி
ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுல பிஏ கிடையாது, இதுலயும் பிஏ கிடையாது, இது ரெண்டுலயும் பி இருக்கு. ஆனா நமக்கு உள்ள மைனஸ் வரணும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு சம்ல நீங்க இதுக்கான ஆங்கிள் கத்துக்கிட்டீங்க. இப்படி கேட்டா அது மாதிரி இதோட ஆங்கிள்னா இங்க பாக்கணும். ஒரே இதுல ரெண்டு இடத்துல இருக்குல்ல, இதோட ஆப்போசிட் இங்க, அப்ப இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் இங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஒரு சம்மு 10 சம்மு சமம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. tan theta equal to √3 plus 1/2 find the value of 2 √3 cot theta plus 1 ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? tan theta நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டா? அதோட ரெசிப்ரோக்கல் அப்ப என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டா மாறிட்டு போகுது. கரெக்டா? அப்ப அப்படியே அப்ளை பண்ணுங்க. இது எப்படி மாறும்? 2 √3 into cot theta என்னது? a by b. அப்ப ஏன்றது என்ன இருக்கு? 2 by p ஓட வேல்யூ என்ன இருக்கு? √3 plus 1. அதுக்கப்புறம் plus 1ன்றதை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப என்ன ஆகும் நமக்கு? இங்க 2 2s are 4 √3 LCM எடுத்தோம் அப்படின்னா √3 plus 1 by √3 plus 1 சொல்லிட்டு வரும். plus 1 தனியா வெளியில இருக்கு. இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. அதாவது √3 கொடுத்தீங்கன்னா இங்க என்ன வந்துருப்போம் நமக்கு? 5 √3 plus 1 by √3 plus 1. ஓகேவா? அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் கொய்யால. ட்ரிகாமெண்ட்ரிலாம் ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் கஷ்டம் வச்சு போயிடுறாங்க. அதில் தான் நிறைய பேர் மார்க்கே போயிடுது. ஏன்னா ட்ரிகாமெண்ட்ரி யாரும் தொட மாட்டாங்கன்ட்டு ஓரளவுக்கு பேசிக்கான கொஸ்டின், ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அதை மட்டும் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க, படிக்கவே மாட்டாங்க. அப்போ மார்க் டிஃபரன்ஸும் உங்களுக்கு மார்க் வந்து கெயின் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு சாப்டர் தான் இந்த ட்ரிகாமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே 10th கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி பி இஸ் 90 டிகிரி, B is 90 degree and angle A and C are acute angle. Cosecant A equal to 2 √2. Then find the value of sin A, cos C, cos A, sin C. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோமா? அழகாக ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோடனே 90 டிகிரின்னு போடுவோம். கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? Bன்றதா 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க B அப்படின்னா இங்க A இருக்கும், இங்க C இருக்கும். கரெக்டா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கொசிகன் A equal to 2 √2 சொல்றாங்க. அப்ப கொசிகன் நமக்கு எதோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல். அப்ப சைன் ஏன்னா நமக்கு என்ன வந்துருப்போது? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். அப்ப இது நமக்கு என்ன வந்துருப்போது? எது மேல இங்க 1 போடுவோம். அதோட ரெசிப்ரோக்கல்னா இது ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் நம்ம என்ன போடுவோம்? 2 √2 போடுவோம் பை ஆப்போசிட். ஆப்போசிட்னா இங்க 1 போடுவோம். அப்புறம் இங்க கண்டுபிடிச்சு போடுவோம். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து போடுவோம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்க சைன் ஏ கண்டுபிடிக்கணும், காஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க ஏ வந்து கொடுத்துருக்காங்க. திரும்ப என்ன பண்ணணும்? சி கண்டுபிடிக்கணும். திரும்ப வந்து இங்க சி கண்டுபிடிக்கணும். இவ்வளவு லென்த்தா போடுறதா எக்ஸாமே முடிஞ்சிடும். அப்ப இதுதான் ஒரு ஷார்ட்கட் போட போறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா. ஓகேவா? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்றதா இதுக்கான ஃபார்முலா. சரியா? சைன் பி அப்படின்றதா இதுக்கான ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலால இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பின்ற இடத்துக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன்? சி அப்படின்றத ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப பின்ற இடத்துக்கு பதிலா இங்க வந்து சி போடுங்க, பின்ற இடத்துக்கு பதிலா இங்க வந்து சி போடுங்க. நமக்கு என்ன வந்துட போகுது? சைன் ஏ காஸ் சி, காஸ் ஏ சைன் சி வந்துருச்சா? அப்படின்னா நமக்கு என்ன வந்துருமா? சைன் ஏ பிளஸ் சி வந்து ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணா என்னங்க வரும்? இப்பதான் போன சம்ல பார்த்தோம். என்ன வரும்? இங்க ஆல்ரெடி 90 இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு 180 டிகிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி 90 டிகிரி போச்சுன்னா மிச்சம் 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண என்னதான் வரும்? 90 டிகிரி தான் வரும். இப்போ ஒரு சம் பார்த்தோமா இல்லையா? 23 டிகிரி பிளஸ் 67 டிகிரி ரெண்டுத்தையும் கூட்டா 90 வரும் பார்த்தோமா? அப்ப இங்க 30 இருக்கு. உதாரணத்துக்கு இங்க 30 இருந்தா கண்டிப்பா இங்க என்னதான் இருக்கும்? 60 தான் இருக்கும். ஓகேவா? அதானுங்க ரூல்ஸ். ரைட் ஆங்கிள் அதானுங்க ரூல்ஸ். ஸோ அப்ப இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்றோம். ஏவும் சி ஆட் பண்ணா நம்ம என்னதான் வந்துட போகுது? சைன் ஏ பிளஸ் சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 90 டிகிரி தான் வரும். அப்ப சைன் 90 டிகிரி என்னது வேல்யூ? சைன் 90 டிகிரி வேல்யூ 1. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே? இப்போ இந்த நம்ம போட்டோம்ல இந்த மாதிரி மெத்தட்லயும் போடலாம். ஆனா டைம் தான் வேஸ்ட். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்
மெமரைஸ் பண்ணிக்கோங்க. sin a பிளஸ் பினா sin a cos b பிளஸ் cos a sin b. இங்க மைனஸ் வந்துருச்சுன்னா இங்க மைனஸ் வந்துடும். இதே இதுல மைனஸ் கொடுத்தாங்கன்னா இங்க மைனஸ் ஆயிடும். சரியா? ஸோ அப்ப இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்துருக்கோம், ட்ரிக்னாமெட்ரினா என்ன, அதோட அந்த 6 ரேஷியோஸ் சைனு காசு டேனு அதுக்கான ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். அது சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்டான 10 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மேக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம போட தான் போறோம். குறிப்பா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு. ஓகே, இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி வந்துட்டு இருக்கு, தட்டி தொகுதிக்கான டெய்லி வந்து கிளாஸ் வந்து நம்ம போட போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.